இன்னைக்கு நம்ம இருக்கிறது செம்பொழில், சென்னையில் ஒரு கிராம திருவிழா. இந்த ஈவெண்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொந்தங்கள் கிராமத்துல இருந்தா கிராமத்து வாழ்க்கை நமக்கு தெரியும். பட் நம்ம குழந்தைங்க இந்த சிட்டியில வெறும் கம்ப்யூட்டரும் செல்போனும் டிவியும் பார்த்து வளர்ந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய 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 என்ஜாயபிள் ஈவெண்டா இருக்கும். ஏன்னா மொத்த கிராமிய கலைகளும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தெருக்கூத்து, கரகாட்டம்னு மட்டும் இல்லாம நம்ம கிராமத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஸ்பெஷலான நவதானியங்கள், மில்லட்ஸ், இது எல்லாமே வந்து இங்க ஃபுட்டாவும் நிறைய கிராமத்துல இருக்கிற விஷயங்களை இங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு இந்த ஈவெண்ட்ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். செம்பொழில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாசமா அவங்க போராடி இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே தமிழ்நாட்டில் வந்து விளை பொருட்கள்ல இருந்து அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாற்ற முடியும், எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்கா, இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும், உணவை எப்படி பண்ண முடியும், சத்தான உணவை குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்க எல்லாரையும் இங்க ஒண்ணு சேர்த்திருக்கிறதுக்கு முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணும்ன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு 3 மாசம் உழைச்சு இது பண்ணியிருக்காங்க. உழவன் ஃபவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல அந்த வகையில இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். இங்க வந்து காலையில் ஒரு 1000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செம்பொழில் மண்மனம் மாறா கிராமிய மண்வாசனையோட இந்த ஒரு அழகிய நிகழ்வு சென்னை YMCA கிரவுண்டில் நடந்திருந்தது. ஜல்லிக்கட்டு காளைகளையும் விதவிதமான பறவைகளையும் டிவிலேயே பார்த்து பழகின சென்னை வாசிகளுக்கு நம்ம மண் மனத்தையும் பாரம்பரியத்தையும் கிராம வாழ்க்கையையும் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு. சென்னையில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் நிச்சயமாக கிராமத்துலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்களாகவோ இல்லை கிராமத்தை நேட்டிவாக வச்சுட்டு இங்கே வந்து வேலைக்காக வாழ்கிறவங்களாகவும் தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே தீபாவளி, பொங்கல், திருவிழா நாட்களில் மட்டும்தான் சொந்த ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கும். அதுலேயும் நிறைய பேருக்கு அதுக்கான லீவு கிடைக்காம இங்கேயே நிறைய விழாக்கெல்லாம் அவங்க கொண்டாடி முடிச்சிருவாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக அவங்க சின்ன வயசு காலத்தை தட்டி எழுப்புற மாதிரி, அவங்க ஞாபகத்தை திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது. நம்ம வீட்டு குழந்தைங்க பால் பாக்கெட்டில் மட்டும்தான் மாடுகளை பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே நாட்டு மாடுகள், ஜல்லிக்கட்டு மாடுகள் எல்லாமே ஒரு நாய்க்குட்டி போல் அவங்களோட ஓனர்கிட்ட பழகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நாட்டு மாடுகள், காளை மாடுகள்னு நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இந்த மாடு தான் மெய்யழகன் படத்தில் நடித்த தோனி மாடு. காளை மாடுகள் பார்க்க சிங்கம் போல் இருந்தாலும் பழகும்போது பாசமாக அவ்வளோ அழகாக ஒரு நாய்க்குட்டி போல் பழகுதுங்க. நாய்கள் மட்டும் என்ன சும்மாவா? நம்ம நாட்டு நாய்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்தது, மோப்ப சக்தி அப்படி இருக்குமா. இங்கே நிறைய வெரைட்டி நாய்கள் கூட வச்சுருந்தாங்க, நாட்டு நாய்கள். மாட்டு வண்டி ரைடு எத்தனை பேர் போயிருப்போம், பார்த்துருப்போம். இங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே அதை அனுபவிச்சாங்க. குழந்தைகளுக்கு இது புது டிரைவாக இருந்தது. சாப்பாடு சொல்லவே வேணாங்க, அவ்வளோ பாரம்பரிய சாப்பாடு. மூக்கடலை சுண்டல்லேருந்து நான்வெஜ்ஜில் மீன் பஜ்ஜி, மீன் வறுவல், அதில் ஆரம்பித்து பனம்பழம் ஜூஸு வரைக்கும் கிடச்சிதுங்க. கிராமத்தில் பயன்படுத்துகிற மண் சட்டி, கல் சட்டி, மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சமையல் எண்ணெய், இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான நெல் வகைகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சிலைகள், சிற்பம் செய்கிற சிலைகளை பார்க்க முடிஞ்சுது. கிராமத்தில் இருக்கிற டீ கடை செட்டப், பானை செய்கிற குழவர் வீடு செட்டப், புடவை நெய்கிறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கண் முன்னாடி காமிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயம் நம்ம வீட்டு குழந்தைகளோ ஏன் நம்மளே கூட இன்னும் பார்க்காம இருந்திருப்போம். அந்த மாதிரி நிறைய அழகான விஷயங்களை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு டைம் பாஸ்க்கு ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, டிவி இருக்குது. பட் அந்த காலத்து குழந்தைங்களோட வாழ்க்கையே தனி. போர் அடித்தா ஒண்டிக்கோல் எடுத்துகிட்டு சோளக்காட்டு பொம்மை அடிக்கிறது,
பானையை உடைக்கிறது, பலூன் சுடுறது, பாலை வச்சு டம்ளர் அடிக்கிறதுன்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்குமே தமிழ் பெயர் வச்சுருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விளையாட்டை நானே புதுசாக பார்த்துருந்தேன். கைத்து கட்டிலில் கீழே ஆரம்பித்து மேலே வரைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒரு பனங்காயை கீழே விழாமல் மேலே வரைக்கும் கொண்டு வரணும். அவங்க தான் ஜெயிப்பாங்களாம். இந்த விளையாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. பேர் தேங்காய் பத்திரம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. திருவிழா அப்படின்னாலே ராட்டினங்கள்லாம் இல்லாமல் இருக்குமா? அதுவும் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைகள், அவ்வளோ கடைகள் இருந்தது. நம்மளோட பாரம்பரிய நெல்லை கூட நீங்கள் வாங்கிக்கலாம், அரிசி வாங்கிக்கலாம், பாரம்பரிய விதைகள், ஆர்கானிக் விதைகள், ஆர்கானிக் காய்கறிகள், பழங்கள், மரத்தில் செஞ்ச பொம்மைகள், பனை ஓலையில் செஞ்ச பேஸ்கெட்டு, கூடை, அப்பப்பா சொல்லிகிட்டே போகலாம். இந்த மர பொம்மைகள்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகங்கள் எட்டி பார்க்குது. மில்லட்டில் அவ்வளோ ஸ்நாக்ஸ் பண்ண முடியுமா? இந்த காலத்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு மில்லட்டில் பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கிராமிய ஸ்டைலில் ஒரு கொலுவும் வச்சுருந்தாங்க. மெடிசன் பிளான்ஸா? ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். கவுனி அரிசியில் ஐஸ்கிரீம் முதல் முறையாக அறிமுகப்படுத்தினவங்க அங்கே ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த வீட்டுக்கு நெல் தோரணம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. உடனே வாங்கிட்டேன். சுத்தமான பசுமை, ஆர்கானிக் காய்கறிகள், பழங்கள் எல்லாமே ரொம்ப மலிவான விலையில், எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஆர்கானிக்கில் கிடச்சிது. பண்டைய காலத்தில் பயன்படுத்தின இசை கருவிகள் வித்தியாசமாக மழை பெய்கிற சத்தம், தவளை கத்துற சத்தம்னு நிறைய வித்தியாசமான சத்தத்தை எழுப்பக்கூடிய இந்த பண்டை கால இசைக்கருவிகளை அழகாக டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டு குழந்தைகள் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து ஆச்சரியமாக அதை வாசித்து பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நிறைய வகையான நெல் வகைகள் பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே முளைப்பாறைகளே வந்து விதவிதமாக இந்த நெல்லோட முளைப்பாறை, இந்த நெல்லோட முளைப்பாறைன்னு தனித்தனியாக முளைப்பாறை கட்டி பார்க்க பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு சின்ன குடுவையில் வைக்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கே, ஒரு மொத்த இடமே இந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய கிச்சடி, சம்பா, நிறைய வித்தியாசமான நெல் மற்றும் அரிசிகள், பாரம்பரிய நெல் வகைகள், மில்லட்ஸில் பண்ண நிறைய தின்பண்டங்கள், பருத்தி பால்னு நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட முன்னாடி தலைமுறை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தது. இப்போ நமக்கு இதில் பாதி தெரியலை. இங்கே எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட கடமை. இந்த ஈவெண்ட்ல நம்ம பிஸியான லைஃப்ல இருந்து 3 நாள் கிராமத்து லைஃப்க்கு போயிட்டு வர மாதிரி ஒரு சூப்பரான ஈவெண்டா இந்த ஈவெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத, நிறைய நெல்லோட பெயரு, பாரம்பரிய நெல்லு, சிறுதானிய வகைகள்ல இருந்து ஜல்லிக்கட்டு காளைகள்ல அவ்வளோ வெரைட்டிஸ் நமக்காக வச்சிருக்காங்க. நம்ம வீட்டு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா இந்த ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணுவாங்க.